வணக்கம் சிங்கூஸ், வெல்கம் டு ஜேஎம்எஃப் ப்ரோ சேனல். இந்த வீக்கெண்டில் நான் ஒரு 3 அருமையான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஒரு வாட்டர் ஃபால், ஒரு யூனிக்கான கண்டெய்னர் மால், கடைசியாக ஒரு அழகான நைட் கேனல் வியூ. இந்த 3 இடங்கள்லையும் எனக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா யமுனா ஃபால்ஸ் பார்க். முதல் பார்வையிலேயே இந்த இடம் ரொம்ப அமைதியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. சம்மரில் இங்கே வர மாதிரி இருந்தால் இந்த இடத்த கண்டிப்பாக உங்கள் ட்ராவல் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சோல் பக்கத்துலேயே தான் இருக்குது. சப்வே லைன் நம்பர் 7ல் யமுனா ஸ்டேஷனில் இறங்கி சுமார் ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்தீங்கன்னாவே இந்த பார்க்குக்கு வந்துடலாம். இங்கேருந்து பல பேர் ஹைக்கிங், ட்ரெக்கிங் ட்ரெயில் போகிறத பார்க்க முடிஞ்சுது. அதனால் நேச்சர் லவர்ஸ்க்கு, ட்ரெக்கிங் விரும்புகிறவங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். வர வழியில் என்னுடைய கவனத்தை ரொம்ப ஈர்த்த விஷயத்தில் ஒன்று, வரும்போது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு ஒன்று பார்த்தேன். அதோட அமைப்பு பார்த்திங்கன்னா மலையை பாதி வெட்டி அதுக்குள்ளார கிரவுண்டு வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அப்போ என் மனசில் ஒரு சந்தேகம் தோணுச்சு. இது இயற்கையான உருவாக்கப்பட்ட வாட்டர் ஃபாலாக இருக்குமா, இல்லை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட வாட்டர் ஃபாலாக இருக்குமா அப்படின்னு. ஃபைனலாக அந்த சந்தேகம் இந்த இன்ஃபர்மேஷன் போர்டை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த இன்ஃபர்மேஷன் போர்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த பகுதி ஒரு காலத்தில் கல்குவாரியாக பயன்பட்டதாகவும், பின்னர் தான் இதை மக்களுக்காக ஒரு பார்க்காக மாற்றப்பட்டதாகவும் இந்த இன்ஃபர்மேஷன் போர்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நான் நினச்சது சரிதான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. இங்கே வாட்டர் ஃபால் மட்டும் இல்லை, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. சில பேர் இந்த ரோப் கிளைம்பிங் எல்லாம் ஏறி என்ஜாய் பண்ணுறதையும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான தகவல் பார்த்திங்கன்னா, இந்த வாட்டர் ஃபால் எல்லா நாளும் ஓடாது. குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் இந்த வாட்டர் ஃப்ளோ இருக்கும். அதனால் வரத்துக்கு முன்னாடி டைம் செக் பண்ணிட்டு வந்தால் முழு அழகையும் ரசிக்க முடியும். சரி சிங்கூஸ், இந்த ஃபால்ஸை நல்லா ரசித்தாச்சு. சம்மரில் இந்த வாட்டர் ஃபாலோட பியூட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம இன்றைய 2வது டெஸ்டினேஷனுக்கு போகலாம் வாங்க. இதோ சிங்கூஸ், காமன் கிரவுண்டுக்கு வந்துட்டோம். சேம் சப்வே லைன் நம்பர் 7ல் கான்கூக் யூனிவர்சிட்டி ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ஸ்பாட் அமைஞ்சிருக்கு. 5 நிமிஷம் நடந்து வந்தாலே இந்த இடத்துக்கு வந்துடலாம். முதல் பார்வையிலேயே இந்த இடம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. முழுக்க முழு கண்டெய்னரை வச்சு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே உருவாக்கியிருக்காங்க. வெளியே இருந்து பார்க்க செம்ம யூனிக் ஃபீல் கொடுத்துச்சு. நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். அந்த நாள் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வெளியில் என்னமோ 33 டிகிரி தான், ஆனால் எனக்கு ஃபீல் ஆனது 40 டிகிரி மாதிரி இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் இன்டோரில் சுற்றி பார்க்கலான்னு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் மனசும் உடம்பும் ரொம்ப குளுன்னு ஃபீல் ஆச்சு. உள்ளுக்கரை வந்தால் நிறையா ஃபேஷன் ஸ்டோர்ஸ், அக்சசரிஸ், இங்கே ஆலிவிங் ரொம்ப ஃபேமஸ், அதுவும் உள்ளுக்கரை இருந்தது. பக்கத்துலேயே ஒரு பேக்கரி இருந்துச்சு. ஸ்மெல் நல்லா இருந்தது. ஆனால் கூட்டம் கொஞ்சம் இருக்கிறதுனால டீட்டெயிலாக கவர் பண்ண முடியல. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நிறையா ஷாப்ஸ் பார்க்க முடிஞ்சது. கிஃப்ட்ஸு, அக்சசரிஸு, கிளாத்ஸும் நிறையா இருந்தது, அதுவும் பார்க்க முடிஞ்சது. ஏபிசி மார்ட்டும் உள்ளுக்கார இருந்தது. நிறையா ஷூ கலெக்ஷன்ஸ், ஸ்லிப்பர், நிறையா ஜாக்கெட்ஸ், கேப்ஸ், சன்கிளாஸு, எல்லாமே நிறையா கலெக்ஷன் இருந்தது. நல்ல அட்மாஸ்பியர்,
நல்ல ஒரு யூனிக்கான பில்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். காமன் கிரவுண்டில் அரை மணி நேரத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஷாப்பிங் பண்ணலைனாலும் இந்த யூனிக்கான அட்மாஸ்பியரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே இந்த இடத்துக்கு வந்தது ஒர்த்தாக இருந்துச்சு. சரி சிங்கூஸ், இப்போ நம்ம இன்றைய பயணத்தோட கடைசி டெஸ்டினேஷனுக்கு கிளம்பலாம் வாங்க. இதோ சிங்கூஸ், நம்முடைய இன்றைய கடைசி டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா ராபின்சி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கிம்போ லாவென்சி மார்ச் அவென்யூன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் சரியாக அமைஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா கிம்போ கோல்டன் லைனில் ஜாங்கி ஸ்டேஷன்லேருந்து ஒரு 15 நிமிஷம் நடந்து வந்தோம்னா இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம். முதல் பார்வையிலேயே இந்த இரவோட இந்த வண்ண விளக்குகளும் சேர்ந்து இந்த கேனலோட வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே சேர்ந்து இந்த இடம் செம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியராக இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்த கொரியாவோட லிட்டில் வெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இரவு நேரத்தில் இந்த கேனலோட அழகு வேறு லெவலாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே கேனல் போட் ரைடும் இருக்குது. நான் போன நேரத்தில் சிலர் போட் ரைடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னை ரொம்ப கவர்ந்தது, இந்த கேனல் ஓரத்துலேயே ஓப்பன் லைப்ரரி வச்சுருந்தாங்க. நான் போன நேரம் ரொம்ப லேட்டு, அதனால் யாரும் படிக்கிறத பார்க்க முடியலை. எனக்கும் படிக்க டைம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு வசதி வச்சுருப்பது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. இந்த கேனலோட இருபுறமும் கஃபே, ரெஸ்டாரண்ட்டு, நடுவில் அந்த கேனலோட லைட்ஸு பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இடம் ஒருத்தன்னு தான் சொல்லணும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக நான் சொல்லணும்னா, நம்முடைய இந்த ட்ரிப்பில் யங்மா ஃபால்ஸ், காமன் கிரவுண்ட், லாவென்சி இந்த 3 இடத்துலையே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லாவென்சி தான். பெரிய கூட்டம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே சிங்கூஸ், இன்றைய விலாக் இவ்வளோ தான். இந்த 3 இடத்துல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, take care. Assalamu alaikum.